ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2ல் இந்திய பொருளாதாரத்தில் வறுமை அப்படிங்கிறது முக்கியமான டாப்பிக்காக பார்க்குறோம். 5 ஆண்டு திட்டங்களில் வறுமை குறித்ததான கணக்கீடு என்னன்னு பார்க்கலாம். இது மட்டும் இல்லாமல் வறுமையை குறித்ததான குழுக்களும் அதனுடைய அரசாங்க நடவடிக்கைகளும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஒரு வீடியோவே வறுமை டாப்பிக்கு போதுமானதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். 1951 1956 ஃபஸ்ட்டு விவசாய முறையை முன்னேற்றி உணவு பற்றாக்குறையை தீர்க்கிறது தான் 5 ஆண்டு திட்டத்தின் வறுமை கணக்கீடாக இருந்துச்சு. முதல் 5 ஆண்டு திட்டத்தின் வறுமை கணக்கீடாக இருந்துச்சு. இரண்டாவது 1972 71 74 4வது 5 ஆண்டு திட்டத்தில் வாழ்க்கை தரத்தை உயர்த்துதல், விலை மதிப்பை குறைத்தல். அடுத்து 1974 79 வரைக்கும் 5வது 5 ஆண்டு திட்டத்தில் 5th வறுமையை ஒழித்தல், கரிபி ஹட்டாவோ அவருடைய அந்த வறுமையை ஒழித்தல் கணக்கீடு, வறுமை கணக்கீடு. இந்த திட்டம் வறுமையை ஒழிக்க கொண்டு வந்த திட்டமாக இருந்துச்சு. அடுத்து 1985 90 7வது 5 ஆண்டு திட்டத்தில் வறுமையை ஒழித்தல், 2வது உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடைய செய்தல் தான் இதனுடைய கணக்கீடு, வறுமையை ஒழிப்பதற்கான திட்டமாக இருந்துச்சு. 2002 2007 10வது 5 ஆண்டு திட்டத்தில் தலா வருமானத்தை இரட்டிப்பாக்குதல் தான் கணக்கீடு, வறுமை கணக்கீடு, வறுமையை போக்குற கணக்கீடாக இந்த 5 ஆண்டு திட்டங்களில் கொண்டு வரப்பட்டது. அடுத்து வறுமையை ஒழிக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள் என்ன அப்படின்னா, அடுத்து வறுமையை ஒழிக்க அரசு மேற்கொண்ட முயற்சிகள். சுதந்திரத்திற்கு பின்பு பல வறுமை ஒழிப்பு திட்டங்களை அரசு அறிமுகப்படுத்திச்சு. கிராமப்புற வறுமை அரசு நடவடிக்கைகளும் நிறைய கொண்டு வந்தாங்க. 1986 கொத்தடிமை தொழிலாளர் தடை சட்டம், 2000 அந்ததோயா அண்ணா யோஜனா, அனந்தோதயா அன்ன யோஜனா, அது உணவுக்கு கூலிக்கு உணவு திட்டம். 1974 75 SFDP சிறு விவசாயிகள் மேம்பாட்டு திட்டம். 1977 78 வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதி மேம்பாட்டு திட்டம். 1975 20 அம்ச திட்டங்களும் அரசு, இதெல்லாம் வறுமையை ஒழிப்பதற்கான திட்டங்கள் தான். இந்த சட்டங்கள் எல்லாம் அரசு நடவடிக்கைகளாக இருந்துச்சு. 1975 20 அம்ச திட்டமும் கொண்டு வரப்பட்டது. அடுத்து 1978 77 78 வேலைக்கு உணவு திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம் தான் இதுவும். 1980 ஒருங்கிணைந்த ஊரக மேம்பாட்டு திட்டம். 1980 NRED தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். 6 EGP கிராமப்புற தொழிலாளர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஜவஹர் கிராம சம்ரிதி யோஜனா 1980. 1979 TNYSEM கிராமப்புற இளைஞர் பயிற்சி திட்டம். 1982 DWCRA கிராமப்புற பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு திட்டம். அப்புறம் 1999 பொன்விழா ஆண்டு ஊரக மேம்பாட்டு திட்டம். 1993 மகிழா சம்ரிதி யோஜனா. 1993 வேலைவாய்ப்பு திட்டம். 1995 தேசிய சமூக உதவி திட்டம் NSDP. அடுத்து 2000 பிரதம மந்திரி கிராமோதயா திட்டம். 1985 இந்திரா வீடு வழங்கும் திட்டம். 2006 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். 2009 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இந்த திட்டங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த திட்டங்கள் எல்லாம் வறுமையை போக்குவதற்கான, வறுமையை ஒழிப்பதற்கான கொண்டு வரப்பட்ட முக்கியமான அரசின் நடவடிக்கைகளாகவும் திட்டங்களாகவும் இவைகளெல்லாம் கருதப்படுகிறது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து அரசு நடவடிக்கைகள். நகர வறுமை காரணங்கள், அரசு நடவடிக்கைகள். தொழிலுக்கு கல்விக்கான முக்கியத்துவம் அரசு நடவடிக்கையை கொண்டு வந்துச்சு. 1989 நேரு ரோஜ்கர் யோஜனா, நேரு வேலைவாய்ப்பு திட்டம் 89 கொண்டு வரப்பட்டது. 1986 செட்டப் நகர்ப்புற ஏழைகளுக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் தான் 1986 கொண்டு வரப்பட்டுச்சு. வீடு கட்டுவதற்கு நிதி உதவி வழங்கப்பட்டுச்சு. அப்புறம் 1983 நகர்ப்புறத்திலும் படித்த இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டது. 1995 தேசிய சமூக உதவி திட்டம் கொண்டு வரப்பட்டது. நகர்ப்புறத்தில் உள்ள ஏழைகளுக்கான அடிப்படை சேவைகள் வழங்கினாங்க. 1992 பொன்விழா ஆண்டு வேலைவாய்ப்பு திட்டம்.
அடுத்து பிரதம மந்திரி வேலைவாய்ப்பு திட்டம், அடுத்து பிரதம மந்திரியின் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வறுமை ஒழிப்பு திட்டம். இவைகளெல்லாம் வறுமையை ஒழிப்பதற்கான கொண்டு வரப்பட்ட அரசின் நடவடிக்கைகளும் திட்டங்களும் ஆகும். இதை குறித்ததான நாம் இந்த வறுமை குறித்ததான கணக்கீடு செய்த குழுக்கள் பார்க்கலாம். ரங்கராஜன் மற்றும் சுரேஷ் ரெண்டுல்கர் குழு தான். இந்திய அரசாங்கத்தில் வறுமை என்பது பிரச்சனைக்குரிய ஒன்றாக தான் இருக்குது. ஏழை மக்களின் மொத்த எண்ணிக்கை மற்றும் அவர்களின் தனிநபர் செலவினம் குறித்து சரியான தகவல்களை பெற பல்வேறு கணக்கீடு முறைகள் அரசாங்கத்தால் முயற்சிக்கப்படுது. 2005 முன்பு இந்திய அரசாங்கத்தின் வறுமை குறித்து கணக்கீடானது உணவு பாதுகாப்பிற்காக கணக்கிடப்பட்டுச்சு. உயிர் வாழ தேவையான கலோரிகளை பெறுவதற்கு நுகர்வு செய்யும் தனிநபர் செலவினங்களை கொண்டு வறுமையின் அளவு நிர்ணயிக்கப்பட்டுச்சு. அப்புறம் 6வது ஐந்தாண்டு திட்டம் 2005 இருந்து இந்திய அரசாங்கம் டெண்டுல்கர் பரிந்துரையின்படி கலோரியை கணக்கிடாமல் நுகரும் உணவு அளவு வைத்து கிராம மக்கள் நகர்ப்புறங்களில் வறுமையின் அளவுகோலை நிர்ணயித்தாங்க. இவருடைய பரிந்துரையின்படி, டெண்டுல்கர் பரிந்துரையின்படி 2005. 6வது ஐந்தாண்டு திட்டம் முதல் NSSO திரட்டப்பட்ட நுகர்வோர் செலவினம் குறித்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு தேசிய மாநில அளவில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மக்களின் எண்ணிக்கையானது திட்டக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. என்னென்ன குழுக்கள் அப்படின்னா 1977 அலே குழு, 1989 லக்டவாலா குழு, 2005 டெண்டுல்கர் குழு, கச்சேனா குழு, அஷிம் குழு, 2012 ரங்கராஜன் குழு. இவைகளெல்லாம் வறுமை கணக்கிட்ட குழுக்கள். அடுத்து ரங்கநாதன் கமிட்டியின் பரிந்துரைகள். ரங்கநாதன் கமிட்டி அமைக்கப்பட்டது 2012, அறிக்கை சமர்ப்பித்தது 2014. வறுமையை குறித்ததான கமிட்டி, ரங்கநாதன் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு 2012, ரங்கநாதன் கமிட்டி அறிக்கை சமர்ப்பித்தது 2014. ரங்கநாதன் தலைமையிலான 5 பேர் கொண்ட கமிட்டி வறுமையை அளவிடும் முறை குறித்து சீராய்வு செய்ய அமைக்கப்பட்டுச்சு. இது இந்திய பொருளாதார கண்காணிப்பு மையம் மூலம் இந்திய குடும்பங்களில் நடத்தப்பட்ட சுதந்திரமான ஆய்வாகும். திட்டக்குழு கிராமப்புறங்களில் ஏழை மக்களுக்காக ஒரு நாளைய செலவின தொகையை ரூபாய் 22 நிர்ணயித்ததால் தேசிய அளவில் எந்த எதிர்பார்ப்புகளும் காரணமாக இக்குழு அமைக்கப்பட்டுச்சு. இக்குழு பல்வேறு வயது மற்றும் பாலினங்களில் சேர்ந்தவர்களிடையே விதிகளின்படி அவர்களுக்கு சராசரியாக தேவைப்படும் கலோரிகள், புரதம், கொழுப்பு போன்றவற்றின் தேவைகளை கண்காணிச்சிச்சு. ரங்கநாதன் குழுவின் மதிப்பீட்டின்படி ஏழை மக்களின் எண்ணிக்கை டெண்டுல்கர் கமிட்டி நிர்ணயித்ததை விட கிராமப்புறங்களில் 19% அதிகமாகவும் நகர்ப்புறங்களில் 41% மேலும் அதிகமாகவும் இருந்தது. அடுத்து தமிழ்நாட்டின் வறுமை ஒழிப்பு திட்டங்கள். தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம் ஊரக பகுதி மக்களின் வருமானத்தை உயர்த்துவதன் மூலம் கிராமப்புறங்களில் கொண்டு வந்தப்பட்டது. வறுமையை ஒழிக்க இத்திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்க திட்டம் நாகப்பட்டினம், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள 266 பஞ்சாயத்துகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. ஊரகப்புற மக்களுக்கு சிறப்பான அடிப்படை வாழ்வாதார கட்டமைப்புகளை உருவாக்கி கொடுப்பதன் மூலமும் போதிய நிதி உதவி அளிப்பதன் மூலமும் அவர்களுக்கு நிலையான வருமானத்திற்கு வாய்ப்புகளையும் வாழ்வாதார மேம்பாட்டையும் அளிக்க இயலுது. இத்திட்டத்தின் மூலம் கிராம அளவிலும் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் சுயக்குழுக்களும் தொடங்கப்படுகிறது. அடுத்து புதுவாழ்வு திட்டம். புதுவாழ்வு திட்டம் உலக வங்கியின் உதவியுடன் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து துறை இணைந்து வறுமையை ஒழிக்கவும் அதிகாரத்தை மேம்படுத்தவும் தொடங்கப்பட்டது தான் புதுவாழ்வு திட்டம் 2005. இந்த திட்டம் சென்றடைய வேண்டிய இலக்கை நிர்ணயிக்கப்பட்டவர்கள் ஏழை மக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களை உள்ளடக்கிய சமூகத்தின் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் ஆகும். மற்றும் ஒரு முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.